வணக்கம் நண்பர்களை, நாங்கள் ஒரு முன்னைய வீடியோவுடன் இணைந்திருக்கின்றோம். அந்த வீடியோவை தான் நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வீடியோவில் நாங்கள் இரவு நேரத்தில் செல்லும்போது தாமரை கோபுரத்தின் தூர அழகினை உங்களுக்கு பதிவேற்றம் செய்திருந்தோம். அதனைத்தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய இந்த தோப்பில் நாங்கள் இந்த லோட்டஸ் டவருக்கு அருகாமையில் செல்ல இருக்கின்றோம். அந்த லோட்டஸ் டவருடைய சிறப்பம்சங்களை தான் இந்த தோப்பினூடாக உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம். பாருங்கள் நண்பர்களை, நாங்கள் செல்லலாம். இந்த தோப்பானது இரவு வேளையில் இருந்தது. இப்பொழுது நாங்கள் காண்பிக்க போகும் தோப்பானது பகல் வேளையில். இதோ நாங்கள் லோட்டஸ் டவருக்கு அருகாமையில் வந்திருக்கின்றோம். தெற்காசியாவின் மிக உயரமான கோபுரம்தான் இந்த லோட்டஸ் டவர். ஆசியாவின் 11வது உயரமான கோபுரமாகவும் காணப்படுகின்றது. இந்த காணொலியை நீங்கள் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள், அதிகளவான சுற்றுலா பிரயாணிகள் இந்த இடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். வெளிப்பகுதியில் அவர்கள் ஃபோட்டோ எடுப்பதில் ஆர்வமாக இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் உள்ளே சென்றீர்களானால் மிக அதிகளவான சுற்றுலா பயணிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த லோட்டஸ் டவருடைய வரலாற்றினை நாங்கள் பார்ப்போமானால் 2012ஆம் ஆண்டு ஜனவரி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஜனவரி 20ஆம் தேதியில் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த லோட்டஸ் டவரானது 2019 செப்டம்பர் 16 மைத்ரிபால சிறிசேன ஆட்சி காலத்தில் தான் திறந்து வைக்கப்பட்டிருந்தது மக்களின் பாவனைக்காக. இலங்கையின் தலைநகரான கொழும்பில் அமைந்திருக்கும் இந்த லோட்டஸ் டவரானது 30,600 சதுர அடி நிலப்பரப்பில் தான் அமைந்திருக்கின்றது. 356 மீட்டர் நீளம் கொண்டதுதான் இந்த லோட்டஸ் டவர். ஆரம்பத்தில் இந்த லோட்டஸ் டவரானது கொழும்பின் புறநகரான பேலியகொடையில் தான் அமைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் அரசாங்கத்தினால் பின்னர் கொழும்பு நகருக்கு மாற்றப்பட்டிருந்தது. தாமரை வடிவில் அமைந்திருக்கும் இந்த கோபுரமானது தொலைத்தொடர்பு, பொழுதுபோக்கு அம்சங்களை உள்ளடக்கியுள்ளது. டிவி, ரேடியோ சென்டர், மாநாட்டு மண்டபங்கள், வெட்டிங் ஹால், ரெஸ்டாரண்ட் என பல்வேறுபட்ட அம்சங்கள் இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இது 104.3 மில்லியன் அமெரிக்க டாலர் சீன எக்ஸிம் வங்கியின் கடன் உதவியினூடாகத்தான் இது நிறைவு செய்யப்பட்டிருந்தது. இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு லோட்டஸ் டவரின் அவுட் சைட்டில் இருந்து இந்த காணொலியை வழங்கியிருந்தோம். மீண்டும் ஒரு தொகுப்பில் உங்களுக்கு நாங்கள் உள்ளே சென்று லோட்டஸ் டவரின் சிறப்பம்சங்களை கண்டிப்பாக வழங்க காத்திருக்கின்றோம். புதிதாக எங்கள் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருப்பீர்களானால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு செல்லுங்கள். அப்பொழுதுதான் எங்களுக்கு உங்கள் ஆதரவு உண்டு என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து இது போன்ற சுவாரஸ்யமான தொகுப்புகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்போம். இன்றைய இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருக்கு என்று நம்புகின்றோம். இது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.